ஹலோ கைஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் எனிதிங் சேனல். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, ஹெல்மெட்டை எப்படி சுத்தம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் கைஸ். உங்கள் ஹெல்மெட்டின் உட்புறத்திலிருந்து தூசி அல்லது பூச்சிகளை அகற்றணும். சரிங்களா? அழுக்குகளை சுத்தம் செய்வதன் மூலம் சரியான காற்றோட்டத்தை ஹெல்மெட் உள்ளே கொண்டு வரலாம். மென்மையான தூரிகையை பயன்படுத்தி அதன் குழிகளை சுத்தம் செய்வது சிறந்தது. இது துர்நாற்றத்தையும் தடுக்கிறது. அழுக்கு ஹெல்மெட் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உண்மையில் இந்தியாவில் 70% பேர் காவல்துறைக்கு பயந்து தான் ஹெல்மெட் போட்டுருக்காங்க. அவர்கள் அனைவரும் ஹெல்மெட் சுகாதாரத்தை பற்றி சிந்திப்பதே இல்லை. ஹெல்மெட்டை சுத்தம் செய்யவில்லை என்றால் முடி உதிர்தல், கீறல்கள், தலைவலி என பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும். பலருக்கு இது தெரியாது. காவல்துறையினால் அபராதம் விதிக்கப்படும் என்ற அச்சத்தில் பலர் ஹெல்மெட் அணிகின்றனர். ஆனால் ஹெல்மெட்டை சுத்தம் செய்வது அவசியம். இதுக்கு தீர்வு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். உங்கள் ஹெல்மெட்டை புதியதாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க சில குறிப்புகள் உள்ளன. இவற்றை பின்பற்றுவதன் மூலம் சுத்தமான ஆரோக்கியமான ஹெல்மெட்டை பயன்படுத்தலாம். நம்மளாம் இது உங்கள் சவாரி அனுபவத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. இது உங்கள் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது. ஏனெனில் ஹெல்மெட்டில் உள்ள தூசி உங்கள் தலைமுடியை சேதப்படுத்தும். எப்போதும் ஹெல்மெட் உட்புறத்தை சுத்தம் செய்யுங்க. உங்கள் ஹெல்மெட்டின் உட்புறத்திலிருந்து தூசி அல்லது பூச்சிகளை அகற்றணுங்க. அழுக்குகளை சுத்தம் செய்வதன் மூலம் சரியான காற்றோட்டத்தை ஹெல்மெட் உள்ளே கொண்டு வரலாம். மென்மையான தூரிகையை பயன்படுத்தி அதை குழிகளை சுத்தம் செய்யணுங்க. இது துர்நாற்றத்தை தடுக்கிறது. உங்கள் ஹெல்மெட்டை எப்பவுமே சுத்தமா இருக்கும். வியர்வை. கோடையில் வியர்வை என்பது அனைவருக்கும் பொதுவான பிரச்சனை. குறிப்பாக மணிக்கணக்கில் போக்குவரத்து நெரிசலில் பயணிக்கும் போது ஹெல்மெட்டில் வியர்வை தேங்கி துர்நாற்றம் வீசும். உங்கள் தலைமுடியை மறைக்க தொப்பி அல்லது தாவணியை பயன்படுத்துவது நல்லது. சில ஹெல்மெட்டுகளில் வியர்வை சுரக்கும். அவற்றை பயன்படுத்தினால் இன்னும் நல்லது. வியர்வை பெருகி உங்கள் ஹெல்மெட்டுகளை அசிங்கமாக மாற்றுகிறது. அதனால்தான் அவற்றை அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும். தூசி மற்றும் அழுக்கு அகற்றவும். ஹெல்மெட்டை அடிக்கடி துவைத்து அதில் உள்ள தூசி மற்றும் அழுக்குகளை அகற்றுவதை வழக்கமாக்கி கொள்ளணும் எல்லாரும். ஏனென்றால் அதை சுத்தம் செய்யாமல் வருடக்கணக்கில் பயன்படுத்துகிறோம் நம்ம எல்லாருமே. ஹெல்மெட்டின் உள்ளேயும் வெளியேயும் வெதுவெதுப்பான தண்ணீரை கொண்டு மற்றும் சோப்பை பயன்படுத்தி இதெல்லாம் சுத்தம் செய்யலாம். இது குறிப்பாக நீண்ட பயணத்துக்கு பிறகு செய்யப்படணும். ஒரு லாங் டிரைவ் போனீங்கன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி எல்லாருமே சுத்தம் செய்யலாம். துணி அல்லது கடப்பாசி மூலம் ஹெல்மெட் மென்மையாக ஸ்க்ரப்பிங் செய்வது சுத்தமாகுங்க. அது போக மேலும் சுத்தம் செய்வதற்கு இதுக்குன்னே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஸ்ப்ரே மற்றும் கிளீனர்கள் சந்தையில் இருக்குங்க. உங்கள் ஹெல்மெட்டை நீக்கக்கூடிய லைனர்கள் இருந்தால் அட்டைகளை அகற்றலாங்க. அவற்றை தனித்தனியாக சுத்தம் செய்யணுங்க. உங்கள் ஹெல்மெட்டை மீண்டும் சரி செய்யணும். அது முழுவதுமாக உலர வைக்கணுங்க. ஈரப்படத்தோன்னு சேர்ந்து பயன்படுத்தினா பல பிரச்சனையை சந்திக்க நேரிடும். துர்நாற்றத்திலிருந்து விடுபடுங்க. உங்கள் ஹெல்மெட் துர்நாற்றம் வீசினால் அந்த நேரத்தில் மட்டும் ஹெல்மெட் டியோடரைசர் பயன்படுத்தணுங்க. ஆனால் துர்நாற்றம் இருந்தால் உடனடியாக சுத்தம் செய்வது மிகவும் அவசியம். ஹெல்மெட்டை கழுவி மேலே குறிப்பிட்டபடி ஸ்ப்ரே செய்வதன் மூலம் ஹெல்மெட்டில் ஏதேனும் பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம். நேரடி சூரிய ஒளியில் நீண்ட நேரம் வைத்திருப்பது ஹெல்மெட்டுகள் மெதுவாக சேதமடைய வழிவகுக்கலாம். ஹெல்மெட்டை ஹேண்டில் பாரில் வைப்பதற்கு பதிலாக பைக்கை நிறுத்தி எடுத்துச் செல்வது நல்லது. பயன்பாட்டில் இல்லாத போது வீட்டில் வைத்திருங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் ஹெல்மெட்டை எப்படி கரெக்டாக க்ளீன் பண்ணணுங்கிற டிப்ஸை நம்ம பார்த்துருக்கோம். மேலும் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.